1 and pile number 2, நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா? சரி, இந்த ரிலேஷன்ஷிப்ல நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி, ஒரு நோ கான்டாக்ட் ரிலேஷன்ஷிப் கூட வச்சுக்கோங்களேன். இல்ல நீங்க இன் கான்டாக்ட்ல இருக்கீங்க, ஆனா உங்க பர்சன் மனசுல என்ன இருக்குன்றது புரிஞ்சுக்க முடியல. சோ என்ன இருக்கு பாத்துடலாமா? என்ன இருக்கு, என்ன நடக்க போகுது, வாட் எவர் யூனிவர்ஸ் சொல்றாங்களோ அதை அப்படியே ஓப்பன் அப்பா நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. கமெண்ட் செக்ஷன்ல தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்னு போட்டுருங்க. பைல் செலெக்ஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். பைல் நம்பர் 1 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச்டு மேரேஜ், அதாவது உங்களோட விஷயத்த வந்து பெரியவங்க கிட்ட சொல்றது, உங்களோட லவ் மேட்டரை வந்து ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்றது, உங்களோட லவ் பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது, இந்த மாதிரியான கார்ட்ஸ் வந்து தெரியறது. ஸோ உங்களோட லவ் சர்க்கிள் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. அண்ட் அவங்க கூட வந்து நீங்க ஃபேமிலியா ஆகுறது, அப்போ என்கேஜ்மெண்ட்டோ இல்ல ஃபேமிலிக்கு தெரியற ஒரு விஷயமோ, உங்க பர்சன் உங்களை பத்தி நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க அவசரப்பட்டு பண்றீங்க. நீங்க ரொம்ப ஹரிபரியா எல்லா விஷயத்தையும் ரொம்ப எல்லாருக்கும் சொல்ற, ரொம்ப அவசரப்படுற, வேண்டாம் அப்படின்னு நீங்க வந்து பயத்துல என்ன பண்றீங்க, உங்க பர்சன் உங்களை விட்டு போக கூடாதுன்றதுனால எல்லா முடிவுகளையும் ரொம்ப அவசர அவசரமா எடுக்கிறீங்க. இது உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பி அவேர் ஆஃப் இட். அண்ட் பைல் நம்பர் 2, வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னும் போது, லவ் லைஃப்ல உங்களுக்கு ஒருத்தவங்க பங்கமா அநீதி இழைச்சிருக்காங்க. இப்போ அந்த அநீதிக்கு ஜஸ்டிஸ் வேணும். கோர்ட்டு கேஸாக அப்படிப்பட்ட ஜஸ்டிஸா இருக்கட்டும், இல்ல நியாயம் இல்லாம ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க, அதுக்காக நீங்க நியாயம் கேட்கறீங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயமா கூட இருக்கட்டும். நியாயம் கேட்டு பைல் நம்பர் 2 நீங்க தான் ஐசோலேஷன்ல இருக்கீங்க. உங்க பர்சனை விட்டு நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு, எனக்கு வேலை தான் முக்கியம், பணம் தான் முக்கியம், நீ எல்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. இப்போ என்ன ஆக போகுதுன்னா, என்னதான் நீ வேணான்னு சொன்னாலும் உங்களுக்கு உங்க பர்சன் வேணும். ஸோ அவங்க என்ன பண்ண போறாங்க, நீங்க இப்படி ஐசோலேஷன்ல போனதுனால அவங்களுக்கு பயம் வந்துருச்சு, நீங்க அவங்களை விட்டு போயிடுவீங்க. ஸோ தே கோனா கம் ஃபார் யூ, ரீயூனியன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டாம் இந்த ரிலேஷன்ஷிப், உங்க இன்ட்யூஷன் வந்து சொல்லுது எண்ட் ஆஃப் த டே அகைன் வந்து இவங்க நம்மளை ஏமாத்த தான் போறாங்க அப்படின்னாலும் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும், அந்த சோஷியல் மீடியால பார்க்கணும், டேரோட் கேட்கணும், இந்த கியூரியாசிட்டிலாம் இருக்கு. ஆனா உங்க பர்சன் வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அப்படியே பெரிய வெளியில ஜம்பமா இருக்கீங்க இல்லைங்களா? ஆனா தூக்கம் வரல அப்படின்னும்போது பியூட்டிஃபுல்லான ரீயூனியன் இருக்கு. கமெண்ட் செக்ஷன்ல ரீயூனியனை டைப் பண்ணி உங்களோட எனர்ஜிஸை கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.